அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டீஸ், வெல்கம் டு டோரா கிராஃப்ட்ஸ் கார்னர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிராஃப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேஸ்ட்டாக போகிற ஒரு முட்டை ஓட வச்சு எப்படி சூப்பரான ஒரு கிராஃப்ட் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் டோரா கிராஃப்ட்ஸ் கார்னரை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பண்ண போகிற கிராஃப்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 4 முட்டை ஓடு மட்டும்தான் தேவை. இதை வந்துட்டு கொஞ்சம் மேலே இது பண்ணிக்கணும், உடச்சிக்கணும் முட்டையை. நடுவில் உடைச்சா வந்துட்டு இந்த கிராஃப்ட் கொழுவாக வராது. அம்மா கிட்ட சொன்னால் கரெக்டாக பண்ணி கொடுப்பாங்க. நான் ஃபஸ்ட்டு ஒரு பிங்க் கலர் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறமா ஒரு ரெட் கலர் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறமா ஒரு க்ரீன் கலர் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறமா ஒரு எல்லோ கலர் எடுத்திருக்கேன். இந்த 4 கலரையும் வந்து 4 முட்டை ஓட்டில் வந்து நம்ம பெயிண்ட் பண்ணிக்க போகிறோம். ஓகே, பண்ணியாச்சு. பெயிண்ட் பண்ண வீடியோ இல்லைன்னு பார்க்குறீங்களா? அது வந்துட்டு டெலீட் ஆகிடுச்சு. பட் நோ ப்ராப்ளம், ஒன்றும் இல்லை. நார்மலாக நம்ம பெயிண்ட் பண்ணுற மாதிரி தான் பண்ணணும். பட் வாட்டர் மிக்ஸ் பண்ணாமல் பண்ணால் வந்துட்டு கரெக்டாக வந்துடும். ஓகே, வாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெயிண்டில் வந்து வாட்டர் மிக்ஸ் பண்ணி நீங்கள் முட்டை ஓடில் அடிச்சிங்கன்னா வந்துட்டு நல்லாவே வராது. பிகாஸ் வந்துட்டு ஒயிட் கலர் இல்லையா முட்டை ஓடு, அதனால் வந்துட்டு ஒரு லைட் கலராகவே இருக்கும், அதுவும் நல்லாவும் இருக்காது. ஸோ நான் வித்தவுட் வாட்டர் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பட்ஸ் எடுத்திருக்கேன், அப்புறம் ரெட் கலர் பெயிண்ட் பண்ண முட்டை ஓடு எடுத்திருக்கேன். அந்த பட்ஸில் எல்லோ கலர் வந்து டிப் பண்ணி அந்த ரெட் கலர் முட்டை ஓட்டில் வந்து நான் டாட் வச்சுக்கிறேன். ஏன் அப்படின்னா ஒரு டிசைனுக்காக வச்சுக்கிறேன். எல்லோ கலர் அப்படின்னு இல்லை, ஒயிட் கலர் கூட நல்லாயிருக்கும். பட் இன்றைக்கி எல்லோ எடுக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. சின்ன டாட் பெரிய டாட் அப்படின்னு உங்கள் விருப்பம் தான். இந்த மாதிரி டாட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அந்த மாதிரி டாட் வச்சுக்கோங்க. பெரிய டாட் அப்படின்னா திக்காக இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும். இன்றைக்கி நான் வந்து நார்மலாக ஒரு டாட் வச்சுருக்கேன். நம்மளுக்கு விருப்பமான கலர் தான், இந்த கலருக்கு இது தான் அடிக்கணும் அப்படின்லாம் இல்லை, நம்மளோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான். ஓகே, இந்த மாதிரி நம்ம வந்துட்டு டாட் வச்சுட்டு இதை வந்து நம்ம காய வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு இதே மாதிரி பேலன்ஸ் இருக்க 3 முட்டையோடையும் இந்த மாதிரி வந்துட்டு நம்ம டாட் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் கலர் முட்டையோடு எடுத்திருப்பேன், அதில் வந்துட்டு ரோஸ் கலர் டாட் வச்சுக்க போகிறேன். இந்த க்ரீன் கலருக்கு வந்துட்டு எல்லோ கலரும் சூப்பராக இருக்கும், ஒயிட் கலரும் நல்லாயிருக்கும் டாட் வச்சா. ஆனால் இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு நான் இன்றைக்கி ட்ரை பண்ணியிருக்கேன். இதுவுமே நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறமா வந்துட்டு இதே மாதிரி டாட்ஸ் வச்சுட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, இதே மாதிரி எல்லோ கலர் முட்டை ஒட்டியும் எடுத்து நம்ம வந்து ரெட் கலர் பெயிண்ட் பண்ணிக்க போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த எல்லோவுக்கு ரெட் காம்பினேஷன். எனக்கு ரெண்டுமே பிடிச்சிருக்கு. கொஞ்சம் பெருசாக டாட் வச்சாலும் நல்லாயிருக்கு, சின்னதாக வச்சாலும் நல்லாயிருக்கு. ஓகே, நம்ம பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பிங்க் கலர் எடுத்திருக்கேன், அதுக்கு வந்துட்டு எல்லோ கலர் டாட்ஸ் வச்சுக்கிறேன். எப்போவுமே வந்துட்டு இந்த பிங்க் கலர் அடிக்கிறப்போ வந்து நீங்கள் வந்து டபுள் கோட்டிங் அடிச்சுக்கோங்க. ஏன்னா நான் பெயிண்ட் பண்ணியிருக்கிறது பார்த்தாலே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வந்துட்டு ஒயிட் ஷேட் இருக்குது, அதனால தான் நான் வந்து வாட்டர் மிக்ஸ் பண்ண வேணாம் அப்படின்னு ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். ஓகே, இதே மாதிரி நம்ம 4 முட்டை ஓட்டியும் பண்ணியாச்சு. இதை நம்ம காய வச்சிடலாம். அப்புறமா நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன், அந்த பேப்பரை வந்து பெயிண்டிங் ப்ரஷ் வச்சு ரோல் பண்ணிக்கிறேன். பேப்பர் ரோலிங் எல்லாருக்குமே தெரியும், ஸோ நான் அவ்வளோ டீட்டெயிலாக சொல்லலை. ஏதோ ஒரு வேஸ்ட் பேப்பர் தான் எடுத்திருக்கேன். ரோல் பண்ணிவிட்டு ஃபெவிகால் வச்சு நான் அதை வந்து ஒட்டிக்கிறேன். இதே மாதிரி நான் வந்து 5 ஸ்டிக் ரெடி பண்ணிக்கிறேன். மொத்தமாக 6 ஸ்டிக் தேவை. அதை வந்து அந்த 5 ஸ்டிக்குமே வந்து ஒரு லெவலுக்கு வந்து கட் பண்ணிக்கணும். ஃபுல்லாக கிராஃப்ட் பார்த்தா உங்களுக்கு புரியும் எவ்வளோ லெவலுக்கு கட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது உங்கள் மைண்டுக்கே வந்து தோணும். இதை வந்து நான் இவ்வளோ தான் கட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நான் எல்லாத்தையும் வந்து கட் பண்ணிக்கிறேன் இந்த அளவுக்கு. ஓகே, இந்த அளவுக்கு நான் வந்து எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த டியூப்ஸ் வந்து அப்படியே விட்டுடலாம். பட் நான் இன்றைக்கி டெக்கரேஷன் பண்ண போகிறேன். எப்படின்னா, இந்த மாதிரி கிளிட்டர் டேப்ஸ் நிறைய விற்கும் இல்லையா,
இதில் வந்துட்டு ஏதாவது ஒரு கலர் இன்றைக்கி கோல்டன் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு நான் யோசிச்சுருக்கேன். இந்த கோல்டன் கலரை வச்சு நான் ரோல் பண்ணிக்க போகிறேன். அந்த டியூபை ஃபுல்லாக இந்த டேப் வச்சு ரோல் பண்ணிக்க போகிறேன். இப்படி தான் பண்ணணும்னு இல்லை, ஒயிட் கலரில் விட்டாலே சூப்பராக இருக்கும் இந்த கிராஃப்ட்டு. பட் நான் கொஞ்சம் டெக்கரேஷனாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். பட் போத் நல்லாயிருக்கும், ரெண்டுமே நல்லாயிருக்கும். நீங்கள் சும்மா விட்டாலும் நல்லாயிருக்கும், இப்படி பண்ணாலுமே இன்னும் நல்லாயிருக்கும். ஓகே, இந்த மாதிரி நான் 4 ஸ்டிக்கு ரெடி பண்ணியிருக்கேன். பேலன்ஸ் 2 ஸ்டிக்கு வந்து ஒரு சில்வர் கலர் டேப்பால் ரோல் பண்ணியிருக்கேன். எல்லாமே ஒரே கலரும் பண்ணிக்கலாம், கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக தெரியட்டும் அப்படின்னு சொல்லி நான் வந்து 2 ஸ்டிக்கு மட்டும் நடுவில் வர 2 ஸ்டிக்கு இப்படி வச்சுக்கிறேன். இந்த சில்வர் கலர் வந்து ரோல் பண்ணிக்கிறேன். இப்படி பண்ணலைன்னா நீங்கள் கலர் கூட பண்ணிக்கலாம், பெயிண்ட் கூட பண்ணிக்கலாம் அந்த ஸ்டிக்கு. ஓகே, இந்த மாதிரி எல்லாமே நம்ம ரெடி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி குட்டி குட்டி டியூப்ஸ் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது ஏன் அப்படின்னா, இப்போ நான் ஒரு பொசிஷனில் வைக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி வச்சு க்ளூகன் போட்டு இதை நம்ம ஒட்டிக்கலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த முட்டை ஓட்டை எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். இதையும் நம்ம வந்து இப்போ க்ளூகன் போட்டு ஒட்டிக்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம வந்து சூப்பராக வந்து ஒட்டியாச்சு. இதுதான் நம்மளோட ஃபினிஷிங் லுக். ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். இதில் வந்துட்டு நான் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் இருக்கு இல்லையா, அதை வந்து குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி இதில் வச்சுருக்கேன். ரொம்ப சூப்பரான வால் டெக்கர் ரெடி ஆகிடுச்சு. இதை நான் உங்களுக்கு வாலில் வந்து ஒட்டி காமிச்சிருக்கேன். பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது, ரொம்பவே நல்லா இருக்குது. இதை வாலில் ஒட்டினா இருக்கும். பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு கிராஃப்ட் வேஸ்ட் மெட்டீரியல்லேருந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். எக்ஷெல்ஸ் அண்ட் பேப்பரை வச்சு இதுதான் வந்து வச்சு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்பவே சூப்பரான இதை ரெடி பண்ணிட்டோம். எவ்வளோ ஒரு ஈஸியான கிராஃப்ட் பார்த்திங்களா, பட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வாலில் வந்து டபுள் சைட் டேப் போட்டு இதை வந்து பின்னாடி ஒட்டி வாலில் ஸ்டிக் பண்ணிட்டோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்கிற பெல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே.